பிரபஞ்ச நேரத்தில் தெய்வத்துக்கிட்ட என்னெல்லாம் கேட்குறோமோ எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே உதாரணங்க. மதுரையில் இருக்கும்போது மல்லிகைப்பூ உதிரிப்பூவும் நல்லா கிடைக்கும், அடுத்து கட்டின பூவும் கிடைக்கும். தெய்வ வழிபாடுகளுக்கு எல்லாம் பார்த்தீங்க சொன்னால் நல்லா அவ்வளோ ஆசை தீர நான் வாங்கி இந்த மல்லிகைப்பூக்கள் பயன்படுத்துவேன். செம்பருத்தி பூக்கள், செவ்வந்தி பூக்கள் இது எல்லாமே நல்லா கிடைக்கும். ஆனால் இங்கே பெங்களூர் வந்த பின்னாடி எனக்கு பூக்களே கிடைக்கலைங்க. நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். என்னோடய மெயின் கவலையே பெரிய கவலையாக இருக்கும். சாமிக்கு ஒரு பூ கூட போட்டு நம்ம வழிபாடு பண்ண முடியாது. டெய்லி பூஜை சும்மாவே பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த பிரபஞ்ச டைமில் நான் பல்வேறு வேண்டுதல்கள்லாம் வைப்போம் இல்லையா, அப்போ இந்த வேண்டுதலும் வச்சேங்க. இந்த மாதிரி பூக்களே கிடைக்கலையே தெய்வ வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த போத்தீஸ்க்கு போன வருஷம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனப்போ இந்த பூச்செடி கொடுத்தாங்க. சின்ன செடியாக ரொம்ப ரொம்ப குட்டியோண்டு செடி கொடுத்தாங்க, இந்த செம்பருத்தி செடி. அப்புறம் இந்த கொண்டு ஒரு தொட்டியில் வச்சுட்டேங்க. பார்த்தீங்கன்னா சொன்னால் சூப்பராக பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ தினமுமே பாருங்கள் நான் அந்த செம்பருத்தி பூக்களால் தெய்வ பூஜை பண்ணுறேன்.